Hello, welcome to Blue Slang 360. In today's news and views, we'll read this article. This is an article about the Russian opposition leader who died recently. Last week, jail article. In death, Navalny is even more dangerous to Putin's lies. Okay, so the Vladimir Putin article. So just to give a background, Russia is being ruled by Putin for a long time. Though it is called as a democracy, but அந்த ஊரில் opposition parties-க்கு பெரிய strength இல்லை. ஸோ அந்த பேக்ரவுண்டில் தான் இந்த அலெக்சாய் நவல்னிங்கிறவர் ஒரு லாயர். ஸோ he was fighting against Putin to restore democracy. ஸோ அவரை வந்து ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருந்தாங்க. திடீர்னு அவர் காணாமல் போனார். அந்த பாய்சனஸ் நர்வ் ஏஜென்ட் வச்சு அவரை அசாசினேட் அட்டம் பண்ணாங்க. அதுலேருந்து மீண்டு வந்தார். மறுபடியும் அவரோட ஜெயிலில் போட்டு எம்பிசில்மெண்ட், அதாவது பணம் மோசடி செஞ்சார் அப்படின்ற பேரில் அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. அந்த பேக்ரவுண்டில் தான் இப்போ ரீசெண்டாக அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு. ஸோ வித் தட் கான்டெக்ட் லெட்ஸ் ரீட் திஸ் ஆர்டிகல். ஃபார் மோஸ்ட் ஆஃப் த 12 or so years in which Alexei Navalny crusaded போராடுறது against the rule of Vladimir Putin, the Russian president tried to avoid mentioning his gadfly by name. Gadflyனா லிட்டரல் மீனிங்னா மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு பூச்சி மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது. இவர் இந்த இடத்துல என்ன கான்டெக்ட்னா, புட்டினோட அவரோட அமைதியான சூழ்நிலை அவருக்கு எதிராக எப்பவுமே ஒரு பிரச்சனை பண்ணுற, ஒரு இரிட்டேட் பண்ணுற ஒரு பர்சனாகவே இருந்திருக்காரு. அவர் பேரை வச்சு கூட அவர் கூப்பிடல. ஈவன் ஆஸ் ஹீ அண்ட் ஹிஸ் மினியன்ஸ்னால் யார், எப்பவும் துதி பாடிட்டு கூடவே இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் மினியன்ஸ் சொல்கிறாரு. ட்ரைட் எவ்ரி விச் வே assassination included to silence him. Even கொலை பண்ண முயற்சி கூட பண்ணி, assassination murder attempt. Yet when the news of Ms. Navalny reported death in a remote northern labor camp appeared on official Russian news sites, it included the detail that Mr. Putin on a visit to the city of Chelyabinsk had been informed. So on the news channel recently our northern labor camp, ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஆப்பனன்ஸ் எல்லாமே ஒரு லேபர் கேம்பில் அடைச்சிருவாங்க. அதில் நிறைய கொடுமைகள் நடக்கும். அந்த கேம்பில் அவர் இறந்தார் நியூஸில் புட்டின் வந்து இன்ஃபார்ம் பண்ணப்பட்டார் அப்படிங்கிற செய்தியும் அதில் அடிக்கோடிக்கப்பட்டிருக்கிறது. Many official outlets also reported the reactions of officials in the West and some on discussions in the Russian legislation about how the United States and its allies in Europe would likely exploit Mr. Navalny's death, possibly by imposing more sanctions. So அந்த அஃபிஷியல் ரிப்போர்ட்டில் எப்படி இந்த நியூஸுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், குறிப்பாக யூரோப்பியன்ஸ் கண்ட்ரிஸோ யூஎஸ் ரியாக்ட் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய சாங்ஷன் தடைகள், பொருளாதார தடைகள் விதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. This treatment of Navalny's death with gravity usually reserved for a national crisis flies in the face of the government charade. Charadeன்னு ஒரு ஃபார்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு கேலி கூத்துன்னு சொல்லலாம். That he was nothing more than a crook or could be discredited by calling him a terrorist, extremist and Nazi as a trumped upனா ஜோடிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். சார்ஜஸ் that sent him to the labor camp implied. ஸோ அது சாதாரணமாக அவர் ஒரு கிரிமினல், ஒரு டெரரிஸ்ட்னு சொன்னவங்க அவரோட மரணத்துக்கு இவ்வளவு தூரம் கவலைப்பட்டு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. Instead, அதற்கு பதிலாக the official reactions inadvertently confirm what Mr. Putin had tried so hard to conceal தான் மறைக்கிறது. That Mr. Navalny's ceaseless accusation of corruption and misrule were a serious political challenge to Mr. Putin's dictatorial rule. So Navalny சொன்ன அந்த குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், தவறான ஆட்சி பற்றிய குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு சீரியஸ் சேலஞ்ச் புட்டினுடைய ஆட்சி நீடிப்பதற்கு அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. And in that death, Mr. Navalny could become even more dangerous. ஸோ அதுதான் இந்த ஆர்டிகளோட தலைப்பு. அந்த நவல்னியோட அந்த ஆப்பனண்டோட மரணம் அவர் உயிரோடு இருக்கும்போது இருந்த ஆபத்தை விட பேராபத்து அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். அன்லைக் ஹிஸ் சோவியத் ப்ரெடிசர்ஸ்னால் அவருக்கு முன்னாடி இருந்தாங்க. கிரெம்லின்ங்கிறது அந்த ரஷ்யா யூஎஸ்ஆருடைய ஒரு ஆட்சி அதிகார அமைப்பு. who could draw on universalist ideology to justify repression. எல்லா அந்த ஒட்டுமொத்த ரஷ்ய ஐக்கிய வாதத்தின் மூலமாக அந்த டெமோக்ரஸியை பற்றி டைல்யூட் பண்ணி பண்ணலாம். Mr. Putin has had to build his personal rule on an illusion of democracy while fixing elections, bending the courts to his will and allowing massive corruption. Instead of criminalizing opposition as anti-Soviet agitation and propaganda, Mr. Putin must combat principled dissent like Mr. Navalny's with concocted labels like foreign agent or terrorism. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில்
எதிரியாளிகளை சரியாக அணுகாமல் அவங்கள வந்து நாட்டினுடைய எதிரி தீவிரவாதம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விமர்சனங்களை அவர் அடக்கி ஒடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. வாட் மேட் மிஸ் நாவல்னிஸ் டேஞ்சரஸ் வாஸ் தட் ஹி broke through the lies. அந்த பொய்யை உடைச்சு அவர் உண்மையை பேசினாரு, அதுதான் இருக்கிற டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் தட் குட் மேக் ஹிம் an even more potent figure. என்னது பொட்டன்ட் ஃபிகர்னா இன்னும் வலிமையான ஒரு மேட்டர்னா ஒரு தியாகி, ஒரு லட்சியத்துக்காக ஒரு நோக்கத்துக்காக மரணம் அடைந்த ஒரு மேட்டர் ஆச்சுன்னா அவர் எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ணுவார். தட் இஸ் த ரிஸ்க் டு த கம்லிங் ஒன்லி அ மந்த் பிஃபோர் நேஷனல் எலெக்ஷன்ஸ். இன்னும் ஒரு மாதத்துல தான் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அது புட்டின் வந்து ஒரு பயங்கரமான கம்ப்ளீட் என்டோர்ஸ்மெண்ட் அவருடைய ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாரு. என்டோர்ஸ்மெண்ட்னா ஆதரவு, முழு ஆதரவு வரணும்னு எதிர்பார்க்குறாரு. அந்த உக்ரைன் வார்லேயே முழு ஆதரவு கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இந்த மரணம் வந்திருக்கு. Mr. Navalny had denounced the invasion of Ukraine from the outset. So உக்ரைனுக்கு எதிரான போற இந்த அப்போசிஷன் பார்ட்டி லீடர் எதிர்த்திருக்கிறார். This is a stupid war which your Putin has started. புட்டின் ஆரம்பிச்ச ஒரு முட்டாள்தனமான போர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு கோர்ட்ல. Mr. Putin believed he could stifle எதிரணிகளை அடக்கி ஒடுக்கிறது. Opposition to the war by arresting critics or sending them into exile. Exile நாடு கடத்துறது. Many of those opposed to the war were from the urban intelligentsia. அந்த புத்தி ஜீவிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான் இதை எதிர்த்திருக்காங்க. நாட் த ப்ரொவின்ஷியல் மாசஸ், கிராமத்தில் வாழ்கிற அந்த கூட்டமான மக்கள் இதை எதிர்க்கல. ஓ ஆர் ஜெனரலி மோர் வில்லிங் டு அக்செப்ட் த கிரிமினல்ஸ் ப்ரொபகண்டா. கவர்மெண்ட் சொல்றதை ஏற்றுக்கிறது அவங்க விரும்புகிறாங்க. விச் பிளேம்ஸ் த வார் ஆன் மெசினேஷன்ஸ். மெசினேஷன்ஸ்னா இந்த தந்திரங்கள், அமெரிக்காவுடைய தந்திரங்கள் அப்படின்னு சொல்றதை அங்கே மீன் பண்ணுறாங்க. மிஸ் நாவல்னி ஸ்போக் டு ரிசென்ட்மெண்ட்ஸ் அமாங் மெனி ரஷ்யன்ஸ். அவங்க மனதில் இருக்கிற கவலைகளை அவர் வெளிப்படுத்தினார். His private target is corruption. ஊழலுக்கு எதிராக அவர் போராடினார். எஸ்பெஷலி the self enrichment of Mr. Putin and his cronies. croniesனா அந்த புட்டின் கூட இருப்பாங்க இல்லையா, அந்த cronies வந்து பணக்காரங்களை எதிர்த்தார். He used foxiness, humor, courage. அந்த ஒரு நகைச்சுவை உணர்வோடையும் ஒரு துணிச்சலோடையும் ஒரு ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணி என்டர்டைனிங் வீடியோஸ் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி புட்டினை எதிர்த்தார் அவர். In one of them made to prove the Kremlin was behind his poisoning, which Navalny reportedly impersonates Russian security officials to elicit information. A remarkable feat of investigative journalism in the police state. The videos about the palace built for Mr. Putin and the extravagant country estate of the former president Dmitry Medvedev were seen by millions. His condemnation of ruling United Russian Party as a party of crooks and thieves became an inedible slogan. So, புட்டினுடைய கட்சியை ஒரு ஊழலுக்கான திருடனுக்கான கட்சின்னு சொன்னது ஒரு அழிக்க முடியாத ஒரு வலிமையான ஒரு ஸ்லோகனா மாறிச்சு. Though he tried to run for office and urged followers to vote against Mr. Putin, Mr. Navalny was not a politician. Initially, number of opposition of Yevliko party, he broke with it because he was willing to support any faction that opposed Mr. Putin, whatever its ideology. So, புட்டினுக்கு எதிராக யார் இருந்தாலும் அவர் ஆதரவு கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருந்தார். அவர் முழு நேர அரசியல்வாதியே இல்லை. He was a crusader. Crusaderனா என்னது? ஊழலுக்கு எதிராக, தீமைகளுக்கு எதிராக, அகங்காரத்துக்கு எதிராக, புட்டினுக்கு எதிராக போராடுற ஒரு போராளி. He revealed some of this as a series of published answers to questions posed by Boris Akunin, a popular Russian writer of mysteries who now lives in Britain and whose arrest was recently ordered in absentia by Russian court for justifying terrorism. So அவருக்கு எதிராகவும் அந்த போரிஸ் அக்குனின்ற ஒரு ரைட்டருக்கு எதிராகவும் ரஷ்யா கோர்ட்ல ஒரு வாரண்ட் இருக்கு. So Mr. Navalny spoke of his faith in God and science, of his love for literature, of his love for Russia. His favorite book, he said, was Mark Twain's Adventures of Huckleberry Finn. இது ரொம்ப ஃபேமஸான புக்குங்க, மார்க் ட்வைன் எழுதின புத்தகம், which he read it at 10 or 11. So அவர் வந்து கடவுள் மேலேயும் அறிவியல் மேலேயும் ரஷ்யா மேலேயும் ஒரு தீராத காதலும் இலக்கியத்தின் மேலே ஒரு மோகமும் அவருக்கு இருந்திருக்கு. What Mr. Akunin asked is the greatest source of evil. All that is necessary for the triumph of evil is the inaction of good people. தீமைகளுக்கான ஒரு வலிமையே நல்லவர்கள் செயல்படாமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. And what brings the most benefit? Participation in the battle of good and neutrality. ஸோ நன்மைகளுக்கு ஆன போராட்டத்தில் நம்ம ஈடுபடணும். That was his credo. அதுதான் ஒரு நம்பிக்கை. The impossibility of standing to the side while evil ran rampant. தீமைகள் ஒரு பெருங்கூத்து ஆடும்போது அமைதியாக சைடில் இருக்கிறது தான் வீட்டிலேயே பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. They have turned Russian writers and artists into the most powerful opponent of authoritarian autocrats, echoing and answering Alexander Solzhenitsyn's challenge to live not by lies. So, உண்மைகள் அடிப்படையில் வாழணும், பொய்யின்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. But while Mr. Solzhenitsyn, the dissidents of the Soviet era, fought against the regime அரசு that denied freedom in the name of utopian ideology,
யுட்டோப்பியானா ஒரு ஐடியலான உலகம், எந்த குறையும் இல்லாத உலகம் அப்படின்ற பேரில் தான் இவங்க இதை பண்ணியிருக்காங்க. Navalny battle was against those whose victory over communism to accumulate power and wealth. கம்யூனிஸ்ட்க்கு எதிரான போராட்டத்தில் ஜெயிச்சுட்டு அதை வந்து பணமும் வளமும் அதிகாரத்தை கைப்பற்றதுக்கான ஒரு கருவியாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. I can't stop myself fiercely wildly hating those who sold, pissed away and squandered the historical chance that our country had in the early 90s, he said in one interview. ஸோ அந்த நாட்டுக்கான ஒரு வரலாற்று வாய்ப்பை மிஸ் பண்ணவங்களை நான் ரொம்ப ஹேட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, Mr. Putin and his cronies, many of these veterans of old KGB. KGBங்கிறது ஒரு உளவு அமைப்பு, ரஷ்யாவுடைய ஒரு பவர்ஃபுல் உளவு அமைப்பு. Understood the threat of this Navalny post. ஸோ நாவல்னி என்ற அந்த எதிராளியினுடைய வலிமையை அவங்க உணர்ந்துருக்கிறாங்க. அதனால தான் அவரை அமைதியாக்கவும், அவரை நாடு கடத்தவும், அவருக்கு எதிராக நிறைய சின்ன சின்ன ஒரு சில்லி மேட்டரில் அவரை அரெஸ்ட் பண்ணது எல்லாமே நமக்கு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரை வந்து மர்டர் பண்ணுறதுக்காக அவங்க ட்ரை பண்ணதும் அங்கே நடந்திருக்கு. ஸோ இதை தான் இந்த ஆர்டிக்கிள் ரொம்ப வலிமையாக சொல்லுது. அவரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லுது. அவரோட கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் பயம் இல்லாமல் வாழ்ந்திருக்காரு. அவர் எந்த கவலைகளுக்கும் இல்லாமல் எந்த ஒரு பெயினையும் தாங்கிட்டு அவரோட ஃபைட்டில் வாழ்ந்திருக்காரு. And he says in finally, I believe in real love, he told Mr. Putin. I believe that Russia will be happy and free, and I do not believe in death. நான் மரணத்தை நம்பவில்லை, நான் வாழ்க்கையையும் அன்பையும் நம்புகிறேன் என்று ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு.